ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. 2021 கொஸ்டின் பேப்பரோடது. ஸோ நான் பேசேஜ் வந்து நான் ஃபுல்லாக படிக்கல, நான் லைன் பை லைனாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது கொஞ்சம் வேகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைன் பை லைனாகவே உங்களுக்கு படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நம்ம பேசேஜுக்கு போகலாம். The establishment of the Third Reich influenced events in American history by starting a chain of events which culminated in war between Germany and the United States. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்ட் ரீச்சுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து கல்மினேட் பண்ணியிருக்கு சரிங்களா. அதாவது ஒரு வாரையே வந்து ஏற்படுத்தியிருக்கு. யாருக்கும் அப்படின்னா ஜெர்மனிக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும். ஓகேவா. ஸோ இந்த பீரியட் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1933 to 1945 சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்த பீரியடு, ஹிட்லர்லாம் வந்த பீரியடு சரிங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் லைன் வாசிக்கிறேன். The complete destruction of democracy, the persecution of laws, the war on religion, the cruelty and barbarism of Nazis, especially the plans of Germany and her allies Italy and Japan for world conquest, caused great indignation in this country and brought on fear of another world war. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, இந்த நாஜிஸ் இருக்காங்களா, இந்த ஜெர்மன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ரஸியவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் அங்கே வந்து நடந்துட்டு இருந்துச்சு அந்த பீரியடில். அண்ட் ஆல்சோ வந்து லாஸ் எல்லாம் அவங்க வந்து மதிக்கிறதே கிடையாது. அண்ட் அவங்க வந்து ரிலீஜன் மேலெலாம் வார் பண்ணாங்க. ஓகே. அண்ட் அவங்க வந்து எப்படி ரிலீஜன் மேலெலாம் வார் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஜூஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு பாய்சன் கேஸ் அனுப்பி அவங்களெல்லாம் வந்து சாகடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குரூவல்ட்டி அண்ட் அவங்களோட பார்பரிசம் எல்லாம் வந்து ரொம்ப குரூவலாக இருந்துச்சு சரிங்களா. அதாவது பார்பரிசம்னா என்னன்னா இந்த காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறதுன்னு வாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து இந்த பார்பரிசம் சரிங்களா. ஸோ நாஜிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா அந்த பீரியடில். ஸோ இது வந்து கண்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய அவமதிப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து இது ஒரு வேர்ல்டு வாரை வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிருச்சு சரிங்களா. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட அலைஸான இட்டாலி அண்ட் ஜப்பான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வேர்ல்டையே வந்து பிடிக்கணும், வேர்ல்டையே வந்து ஆளணும், அதுக்காக அவங்க கான்க்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து ஒஸ்ட் பிஹேவியர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு வாரை கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருச்சு. சரி, நெக்ஸ்ட் லைன் வாசிக்கலாம். While speaking out against Hitler's atrocities, the American profile generally favored isolationist policies and neutrality. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிட்லர் வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஐசோலேஷனிஸ்ட் பாலிசியும் நியூட்ரலிட்டியும் தான் ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா. ஸோ ஐசோலேஷனிஸ்ட் பாலிசி அண்ட் நியூட்ரலிட்டினா என்னன்னா, ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து சாராமல் இருக்கிறது சரிங்களா, தனிச்சு இருக்கிறது சரிங்களா. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கூட வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் இருக்கும் போது நம்மளும் நியூட்ரல் ஸ்டாண்ட் அண்ட் ஐசோலேஷனிஸ்ட் பாலிசி தான் எடுத்தோம் சரிங்களா. அமெரிக்கா பக்கமும் போகாமல் ரஷ்யா பக்கமும் போகாமல் ஒரு நியூட்ரலாக தான் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ வந்து அமெரிக்கா அப்படி இருந்திருக்காங்க சரிங்களா. பட் ஆனால் நீங்கள் வேர்ல்டு வார் 2 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி கம்முன்னு இருந்த அமெரிக்காவை தேவையில்லாமல் போய் ஜப்பான் போய் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரில் குண்டை போட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து காண்டாகி ஜப்பான் மேலே ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கியில் குண்டை போட்டாங்க, நியூக்ளியர் பாம்பை வந்து இறக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நான் சின்ன வயசில் படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணோன்னே ஜப்பான் சரண்டர்ட் அன்கண்டிஷனல்லின்னு ஒரு வேர்டை நான் படிச்சிருக்கேன் சரிங்களா. இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் 4th 5th படித்ததுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ கொஞ்சம் வேர்ல்டு வார் 2 எல்லாம் படிச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அதுலேருந்து தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஐ மீன் இந்த பேராகிராஃப் வந்து அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட கதைக்கு வருவோம் சரிங்களா. ஸோ போன லைனில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அமெரிக்கா வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டும் ஐசோலேஷனிஸ்ட் பாலிசியும் தான் எடுத்திருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைனை நான் வாசிக்கிறேன். The Neutrality Acts of 1935 and 1936 prohibited trade with any belligerents or loans to them. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூட்ரலிட்டி ஆக்ட் 1935 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1936 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ட்ரேட் வந்து எந்த நேஷன் கூடயும் வந்து பண்ணக்கூடாதான், ட்ரேடும் பண்ணக்கூடாதான் அண்ட் அட் த சேம் டைம் லோன்ஸும் கொடுக்கக்கூடாதான் சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் வாசிக்கலாம். In 1937, the president was empowered to declare an arms embargo in wars between nations at his discretion. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1937 ஆர்ம்ஸ் எம்பார்கோவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான பவர் இருந்துச்சு சரிங்களா. அதாவது ஆர்ம்ஸ் எம்பார்கோனா என்னன்னா, இப்போ வார் நடந்துட்டு இருக்கிற நேஷன்ஸ்க்கு வந்து எந்த விதமான மிலிட்ரி ஐட்டம்ஸோட ட்ரேடும் அவங்க வந்து, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, அதாவது பிரசிடென்ட் வந்து வார் நடந்துட்டு இருக்கிற நேஷன்ஸ்க்கு ஆயுதங்கள் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதை தான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் பார்ப்போமா.
சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் வந்து வாசிக்கிறேன். American opinion began to change somewhat after President Roosevelt's quarantined the aggressor speech at Chicago in which he severely criticized Hitler's policies. ஸோ அமெரிக்கன் ஒப்பீனியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் வந்து ஒரு பயங்கரமான அக்ரெசிவ் ஸ்பீச் வந்து சிக்காகோவில் கொடுக்கும் போது சேஞ்ச் ஆச்சு. என்ன ஸ்பீச் ஆக்சுவலாக கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஹிட்லரோட பாலிசிஸை வந்து சரமாரியாக கிழிக்கிறாரு. சரியா? ஸோ ரொம்ப வந்து சிவியராக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. சரி, நெக்ஸ்ட் லைன் வாசிக்கிறேன். ஜெர்மனி சீசர் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் முனிச் pact for the partition of Czechoslovakia 1938 also around the American people. ஸோ 1938 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனி வந்து ஆஸ்திரேலியாவை வந்து கைப்பற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் முனிச் பேக்ட் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்கோஸ்லோவாக்கியாவையும் அவங்க கைப்பற்றுறாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா 1938 செக்கோஸ்லோவாக்கியா வந்து அதோட பார்டர் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே அதோட டிஃபென்சஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஜெர்மனி கிட்ட சரண்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்ட் தான் இந்த முனிச் பேக்ட். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து அமெரிக்கன் பீப்புளுக்கு வந்து செம்ம கடுப்பேற்றிருச்சு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்டர்ஸை தான் வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்க செக்கோஸ்லோவாக்கியாவை. எப்போ அப்படின்னா 1938. சரிங்களா? ஸோ அந்த முனிச் பேக்ட் படி. பட் ஆனால் 1939 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியாவை வந்து மொத்தமாக பிடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூட் பிஹேவியர் வந்து அமெரிக்காவை செம்மையாக கடுப்பேற்றிருச்சு. சரிங்களா? ஸோ இதுவும் தான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அந்த தேர்ட் ரீச். சரிங்களா? ஸோ அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டதுக்கான காரணமும் இதுவும் ஒன்று. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். இன் ஆகஸ்ட் 1939 came the shock of the Nazi-Soviet pact and in September the attack on Poland and the outbreak of European war. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1939 ஆகஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஷாக் வந்து கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா நாசி சோவியட் பேக்ட்னாலையும் அதே மாதிரி செப்டம்பரில் போலாண்டில் வந்து ஒரு அட்டாக் நடக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் வார் வந்து அவுட் பிரேக் ஆகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த நாசி சோவியட் பேக்ட் என்ன அப்படின்னா இது வந்து இந்த பேசேஜுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ரிலவெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நாசி சோவியட் பேக்ட் என்ன அப்படின்னா சோவியத் யூனியனும் சரி அதே மாதிரி ஜெர்மனியும் சரி ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? ஈஸ்டர்ன் யூரோப்பை வந்து போட்டு தும்சம் பண்ணுவோன்னு. பட் ஆனால் அந்த பேக்டை வந்து மீறி சோவியத் யூனியனே ஜெர்மனி போய் இன்வைட் பண்ணுறேங்கிற பேரில் பல்பு வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. சரிங்களா? சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அதை கொடுத்துருக்காங்க. நாசி சோவியட் பேக்ட்னாலையும் போலாண்டோட அட்டாக்னாலையும் யூரோப்பியன் வார் வந்து அவுட் பிரேக் ஆனதுனாலையும் ஒரு ஷாக் வந்து 1939 ஆகஸ்ட்டில் வந்து கிரியேட் ஆச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிற போதே நமக்கு புரியுது இல்லையா? ஸோ அது போதும். The United States attempt to maintain neutrality in spite of sympathy for the democracies arranged against the Third Reich. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்தாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்முன்னு ஒரு நியூட்ரலிட்டி ஸ்டேட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் வாசிக்கலாம். The Neutrality Act of 1939 repeated the arms embargo and permitted cash and carry exports of arms to belligerent nations. ஸோ முன்னாடியே 1935 வந்து அந்த ஆர்ம்ஸ் ட்ரேடெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற நேஷன்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த 1935 நியூட்ராலிட்டி ஆக்ட் வந்து சொல்லுது இல்லையா? பட் ஆனால் இப்போது 1939 நியூட்ராலிட்டி ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிற நேஷன்ஸ்க்கு வந்து கேஷும் வந்து கொடுக்கலாம், அட் த சேம் டைம் அந்த ஆர்ம்ஸும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? A strong national defense program was begun. A draft was passed on 1940 to strengthen the military services. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான நேஷ்னல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டிராஃப்ட் வந்து 1940 வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது மிலிட்ரி சர்வீசஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? A Lend-Lease Act authorized the president to sell, exchange and lend materials to any country deemed necessary by him for the defense of the United States. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த Lend-Lease Act படி அதாவது பிரசிடென்ட் வந்து மெட்டீரியல்ஸை வந்து செல் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி கடனாக கொடுக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் கொடுக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிஃபென்ஸுக்கு வந்து அது தேவை அப்படின்ற மாதிரி பட்டுச்சு அப்படின்னா. சரிங்களா? Help was given to Britain territory in the Western Hemisphere. In August 1941, President Roosevelt and the Prime Minister Churchill met and issued the Atlantic Charter, which proclaimed the kind of a world which should be established after the war. சரி, அதாவது பிரிட்டன் டெரிட்டரிக்கு வந்து அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற பிரிட்டன் டெரிட்டரிக்கு வந்து அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஆகஸ்ட் 1941 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட்டும் பிரைம் மினிஸ்டர் சர்ச்சிலும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அட்லாண்டிக் சார்ட்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அதாவது வாருக்கு அப்புறம் வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வந்து அந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா?
In December 1941, Japan launched the unprovoked attack on the United States at Pearl Harbor. Immediately thereafter, Germany declared war on United States. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க கடைசி லைன்லேயே கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 1941 என்ன ஆகுது அப்படின்னா, ஜப்பான் வந்து ஒரு அன்ப்ரொவோக்ட் அட்டாக்கை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே பண்ணுறாங்க. சரிங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏதாவது பண்ணால் திருப்பி வந்து ப்ரொவோக் ஆகி அட்டாக் பண்ணும். சரிங்களா, பட் ஆனால் அன்ப்ரொவோக்ட் அட்டாக் வந்து யார் பண்ணுறா, ஜப்பான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே பண்ணுறாங்க. சரிங்களா, அதாவது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பேர்ல் ஹார்பரில் பண்ணுறாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து அதாவது ஜப்பான் வந்து ஜெர்மனியோட அலை தானே, ஜெர்மனியோட ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் அது வந்து இப்படி பண்ண உடனே ஜெர்மனி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அமெரிக்காவை ப்ரொவோக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஜெர்மனியும் சரி அதே மாதிரி ஜப்பானையும் சரி அமெரிக்கா வந்து வச்சு செய்யும். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 1941 வந்து ஜப்பான் வந்து ஒரு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே பண்ணுறாங்க. ஸோ இமீடியட்டாக ஜப்பான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணோன்னே ஜெர்மனியும் வந்து அமெரிக்கா மேலே வாரை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு முடியுது. சரிங்களா, இப்போ வந்து கொஸ்டின்ஸ்க்கு போவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா, நீங்கள் பார்த்தோன்னே இது வந்து தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா டைரக்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 21 கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா USA entered the war against Germany கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட இல்லையா. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏல வந்து பிகாஸ் Pearl Harbor was attacked, பியில் வந்து after peaceful efforts has failed, சி வந்து பிகாஸ் Germany declared war against it பிகாஸ் ஜப்பான், டி வந்து பிகாஸ் ஜப்பான் was an ally of Germany. ஸோ இது வந்து நீங்கள் பேசேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி புரிய வச்சிட்டேன். ஸோ அதனால் நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சரை வந்து நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், பேசேஜ் வாசிக்கும் போது எண்டிங்லேயும் சொன்னேன். சரிங்களா, எண்டிங்கில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ஜப்பான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே ஒரு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் ஜப்பானோட அலையாக வந்து யார் இருக்காங்க, ஜெர்மனி வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது ஜெர்மனியோட அலையாக வந்து ஜப்பான் இருக்காங்க. சரிங்களா, அதாவது ஜெர்மனியோட ஃப்ரெண்டு வந்து ஜப்பான். ஸோ அதனால் அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே ஒரு தாக்குதல் பண்ணும்போது ஜெர்மனியும் வந்து என்ன பண்ணுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே நம்மளும் வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வேறு வழி இல்லாமல் வாருக்குள்ளே என்ட்ராக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து வார் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ எதனால் என்ட்ரு ஆகுறாங்க, பேர்ல் ஹார்பர் வந்து அட்டாக் பண்ணதுனால தான் என்ட்ரு ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆன்சர் வந்து என்ன, பிகாஸ் பேர்ல் ஹார்பர் வாஸ் அட்டாக்டு. சரிங்களா, சரி இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The Neutrality Act of 1939 favored Great Britain because the British had command of the sea. A ஆப்ஷன் இது. B ஆப்ஷன் வந்து the law permitted USA to trade only with the allies. C ஆப்ஷன் வந்து it antagonized Japan. D வந்து it led to the Land Lease Act. Land Lease Actன்னு கொடுத்துருக்கானுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே லேண்ட் லீஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்களே ப்ரோ, இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு டைப்போ எரர் தான். ஸோ அதனால் இதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா, சரி இதுக்கு நீங்களே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஆன்சர் அப்புறம் பார்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இட் லெட் டு லெண்ட் லீஸ் ஆக்ட் தான். சரிங்களா, ஸோ ஏன் லெட் டு லெண்ட் லீஸ் ஆக்ட் அப்படின்னா வந்து நியூட்ரலிட்டி ஆக்ட் ஆஃப் 1939 வந்து என்ன சொல்லுது, அதாவது வந்து அந்த ஆர்ம்ஸ் எம்பார்கோ முன்னாடி வந்து இருந்தது என்ன, அதாவது ஆர்ம்ஸ் எம்பார்கோ வந்து அதாவது பக்கத்தில் இருக்கிற நேஷன்ஸ்க்கெல்லாம் வார் நேஷன்ஸ்க்கெல்லாம் எதுவுமே வந்து அந்த ட்ரேட் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 1935 சொல்லுச்சு இல்லையா. பட் ஆனால் 1939 அந்த நியூட்ரலிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கலாம், அதுக்கான பெர்மிஷன் இருக்குது, அதாவது ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து கேஷ் இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நியூட்ரலிட்டி ஆக்ட் ஆஃப் 1939 சொல்லுது இல்லையா. ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் தான் என்னது, இந்த லெண்ட் லீஸ் ஆக்ட். சரிங்களா, இந்த லெண்ட் லீஸ் ஆக்ட் 1940 என்ன சொல்லுது, அதாவது பிரசிடென்ட் வந்து எந்த விதமான மெட்டீரியல்ஸையும் வந்து விற்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ வந்து கடனாகவும் கொடுக்கலாம். ஓகேவா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிஃபென்ஸுக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்து அந்த நியூட்ரலிட்டி ஆக்ட் ஆஃப் 1939 ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் தான் என்னது, இந்த லெண்ட் லீஸ் ஆக்ட். சரிங்களா, ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஆப்ஷன் வந்து 3 சம்மந்தமே கிடையாது. சரியா, ஸோ அதை வச்சும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டின்ற ஆப்ஷனுக்கு வரலாம். சரிங்களா, ஸோ எய்தர் வே யூ ஹவ் டு கம் அப் வித் த ஆன்சர். சரி இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் ஈவென்ட் தட் டிட் நாட் அக்கர் இன் 1939 வாஸ் த என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து இன்வேஷன் ஆஃப் போலாண்ட், பி ஆப்ஷன் வந்து இன்வேஷன் ஆஃப் செக்கோஸ்லோவாக்கியா, சி ஆப்ஷன் வந்து பாசிங் ஆஃப் நியூட்ரலிட்டி ஆக்ட், டி ஆப்ஷன் வந்து பாசிங் ஆஃப் லெண்ட் லீஸ் ஆக்ட். சரிங்களா, ஸோ இங்கேயும் வந்து லேண்ட் லீஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்கானுங்க பாருங்க, அது ஆக்சுவலாக வந்து லெண்ட் லீஸ் ஆக்ட். சரிங்களா, சரி நீங்களே வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1939 நடக்காத ஈவெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா,
ஸோ இன்வேஷன் ஆஃப் போலாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1939 செப்டம்பர் 1 தான் நடந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்வேஷன் ஆஃப் செக்கோஸ்லோவாக்கியாவும் 1939 தான் நடந்திருக்கும். நியூட்ரலிட்டி ஆக்டை பாஸ் பண்ணதும் 1939 தான். அது நம்ம பேசேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? டியாக தான் இருக்கும். பாசிங் ஆஃப் லேண்ட் லீஸ் ஆக்ட். ஓகேங்களா. லெண்ட் லீஸ் ஆக்ட். ஸோ இவனுங்க டைப் வேற தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் குப்பையில் தான் போடணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படியும் எலிமினேஷன் மெத்தட்லையும் ஆக்சுவலாக சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க வந்து பாசிங் ஆஃப் லெண்ட் லீஸ் ஆக்டை வந்து எப்போ கொடுத்துருக்காங்க? 1914 கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம் 1939 நடக்காத ஈவெண்ட் வந்து 1949 நடந்தது லெண்ட் லீஸ் ஆக்ட் இல்லையா. ஸோ அதனால் அதுதான் வரும்ன்ற மாதிரி டி ஆப்ஷனை செக் பண்ணிடலாம் சரிங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒன் ஐட்டம் occurring 1937 that the author does not mention in the list of action that alienated the American public was dash. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தர் மென்ஷன் பண்ணாத ஒரு ஈவெண்ட் சரிங்களா. அது வந்து பேசேஜில் மென்ஷன் ஆகாத ஒரு ஈவெண்ட் 1937 நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? த பெர்செக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் குரூப்ஸ், பி நாசி பார்பரிசம், சி வந்து பேக்ஸ் வித் இட்டாலி, டி வந்து த பர்னிங் ஆஃப் த ரீச் டேக். சரி, நான் கொஸ்டினை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1937 நடந்த ஒரு ஈவெண்ட்டு, பட் ஆனால் ஆர்த்தர் அதை வந்து பேசேஜில் மென்ஷன் பண்ணாத ஒரு ஈவெண்ட்டு சரிங்களா. கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பெர்செக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் குரூப்ஸ் அது வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. செகண்ட் லைன்லையோ தேர்ட் லைன்லையோ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் அது கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வராது. அண்ட் நாசி பார்பரிசமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது வராது. அண்ட் பேக்ஸ் வித் இட்டாலியும் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அதுவும் வராது. ஸோ பர்னிங் ஆஃப் ரிச் டேக் தான் வந்து வரும் சரிங்களா. ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் கேட்கலாம் பேக்ஸ் வித் இட்டாலி வந்து வராதா அப்படின்னு. ஸோ பேக்ஸ் வித் இட்டாலியும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஜப்பானு இட்டாலி அவங்க கூடயும் அலைஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால த பர்னிங் ஆஃப் ரீச் டேக் தான் வந்து வராது சரியா. ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 25th வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த லேண்ட் லீஸ் ஆக்ட் அஸ் டிசைன் டு சரிங்களா. ஐயோ இங்கேயுமா? ஸோ லெண்ட் லீஸ் ஆக்ட் சரிங்களா. ஸோ இப்போ முடியல உனக்கு டைப் வேற வச்சுக்கிட்டு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரென்தன் யூஎஸ்ஏஸ் நேஷனல் டிஃபென்ஸ். டி வந்து ப்ரொவைட் பேட்டில் ஷிப் டு ஷிட்டா. ஸோ அது வந்து பேட்டில் ஷிப்புங்க ஓகேவா. இவனுங்க டைப் வேற வச்சுட்டு என்னால் முடியல சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி வந்து ஹெல்ப் த பிரிட்டிஷ், டி வந்து த அட்லாண்டிக் சார்ட்டர் சரிங்களா. ஸோ இதை வச்சுட்டு நீங்களும் கண்டுபிடிங்க. ஸோ நான் பிபிடியில் டைப் பண்ணும்போது எரர் பண்ணிட்டேன்லாம் நினைக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே ரொம்ப லட்சணமாக கொடுத்துருக்கானுங்க சரிங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தன் யூஎஸ்ஏஸ் நேஷனல் டிஃபென்ஸ் சரிங்களா. ஸோ லெண்ட் லீஸ் ஆக்டை வந்து அதுக்கு தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ பேசேஜ் படிக்கும் போதே இதை வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் போகலாமா? 26 வந்து இந்த நியூட்ரலிட்டி ஆக்ட் ஆஃப் 1939. ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ரீஸ்டேட்டட் அமெரிக்காஸ் ஐசோலேஷனிஸ்ட் பாலிசிஸ், பி வந்து ப்ரொக்ளைம்ட் அமெரிக்கன் நியூட்ரலிட்டி, சி வந்து பெர்மிட்டட் ஆஃப் த செல்லிங் ஆஃப் ஆர்ம்ஸ் டு பெலிரண்ட் நேஷன், டி வந்து வாஸ் காஸ் ஆஃப் யூஎஸ்ஏஸ் என்ட்ரன்ஸ் இன் டு வேர்ல்டு வார் 2. ஸோ நீங்கள் தான் வந்து இதை ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், பெர்மிட்டட் த செல்லிங் ஆஃப் ஆர்ம்ஸ் டு பெலிரண்ட் நேஷன்ஸ். ஸோ இது வந்து டைரெக்டான கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ பேசேஜில் நம்ம டைரெக்டாகவே பார்த்தோம், அதனால சி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரி, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டியூரிங் த இயர்ஸ் 1933 to 1936 அமெரிக்கன் பாலிசி மே பி டிஸ்கிரைப்ட் as having been ஏ வாட்ச்ஃபுல், பி வந்து ஐசோலேஷனிஸ்ட், சி வந்து பெசிபிக், டி வந்து இன்கரெக்ட். ஸோ இதுவும் வந்து டைரெக்டான கொஸ்டின் தான். என்ன ஆப்ஷன் வரும்? பி ஆப்ஷன் தான் வரும், ஐசோலேஷனிஸ்ட். அவங்க அந்த பாலிசியை தானே சூஸ் பண்ணி 2 நேஷன் பக்கமும் சாயாமல் நம்ம நியூட்ரல் ஸ்டாண்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி தன்னிச்சு நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பேசேஜ் வாசிக்கும் போதே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் பி ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ் தான். ஸோ ஈஸியாக டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பேசேஜ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து பிக் பண்ணி கண்டுபிடிச்சி டக்குன்னு சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த டாஸ்க் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க். நீங்கள் வந்து பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியான பேசேஜை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய்.